ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது, அதாவது நம்ம அன்றாட டே டு லைஃப்பில் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள் நம்ம ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க மாட்டோம். அதுவே தமிழ் டு இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்சஸ், அதாவது நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டுமா, நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டுமா, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்லை நம்ம அப்பா அம்மாக்கிட்ட நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா, சொல்ல வேண்டுமான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? டூ யூ ஹாவ் எனிதிங் டு சே? டூ யூ ஹாவ் எனிதிங் டு சே? நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டுமா, நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டுமா? டூ யூ ஹாவ் எனிதிங் டு சே? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? டூ யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்? உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். நீங்கள் என்ன வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா, இல்லை வீட்டில் இருக்கீங்களா, இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வாட் ஆர் டூயிங் நவுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கேட்போம். அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? டெல் மீ வாட் யூ ஆர் டூயிங் நவ், வாட் யூ ஆர் டூயிங் நவ். நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் என்று சொல்லுங்கள், நான் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். டெல் மீ ஹவு மச் யூ வாண்ட். உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்போம் இல்லைங்களா? அப்போ கேட்கலாம், உனக்கு எவ்வளவு வேண்டும் என்று சொல்லுங்கள், உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லுங்கள் சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். டூ யூ ஹாவ் எனிதிங் டு சே? நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டுமா? டூ யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்? உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா? டெல் மீ வாட் யூ ஆர் டூயிங் நவ். டெல் மீ வாட் யூ ஆர் டூயிங் நவ். நீங்கள் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். டெல் மீ ஹவு மச் யூ வாண்ட். டெல் மீ ஹவு மச் யூ வாண்ட். உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று சொல்லுங்கள். சரி, ரிப்பீட் ஒன்ஸ். டூ யூ ஹாவ் எனிதிங் டு சே? நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டுமா? டூ யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்? உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா? டெல் மீ வாட் யூ ஆர் டூயிங் நவ். நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். டெல் மீ ஹவு மச் யூ வாண்ட். உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள், ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம் இல்லைங்களா? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, எனக்கு எல்லாம் தெரியும், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ நோ எவரிதிங். எனக்கு எல்லாம் தெரியும். ஒய் ஆர் யூ பிஹேவிங் லைக் திஸ்? ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? ஒய் ஆர் யூ பிஹேவிங் லைக் திஸ்? ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு ரொம்ப பிடிக்கும், எனக்கு யாராவது சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப லைக் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ லைக் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஸோ மச். ஐ லைக் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஸோ மச். எனக்கு ஆச்சரியமான பரிசு மிகவும் பிடிக்கும். ஐ லைக் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஸோ மச். எந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்கிற, அம்மா எனக்கு எது தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீ சொல்கிற, எனக்கு அப்படி எதுவும் தெரியாத, நீ எது தெரியும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். டெல் மீ வாட் ஐ நோ. எந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்கிற. டெல் மீ வாட் ஐ நோ. எந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்கிற. ஒய் ஆர் யூ பிஹேவிங் லைக் திஸ்? ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? ஒய் ஆர் யூ பிஹேவிங் லைக் திஸ்? ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? ஐ லைக் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஸோ மச். ஐ லைக் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஸோ மச். எனக்கு ஆச்சரியமான பரிசு மிகவும் பிடிக்கும். டெல் மீ வாட் ஐ நோ. டெல் மீ வாட் ஐ நோ. எந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்கிற. எந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்கிற. டெல் மீ வாட் ஐ நோ. டெல் மீ வாட் ஐ நோ. எந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன். ஒய் ஆர் யூ பிஹேவிங் லைக் திஸ்? ஏன் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? ஐ லைக் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஸோ மச். எனக்கு ஆச்சரியமான பரிசு மிகவும் பிடிக்கும். டெல் மீ வாட் ஐ நோ. எந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன். டெல் மீ வாட் ஐ நோ. எந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், Why are you behaving like a
சைல்டு. ஏன் குழந்தை போல் நடந்து கொள்கிறீர்கள்? ஏன் உங்களுடைய பிஹேவியர் ஒரு சைல்டு மாதிரியே நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க? என்னாச்சு? வாட் ஹேப்பனிங்? என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்டு? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஒய் ஆர் யூ பிஹேவிங் லைக் எ சைல்டு? ஏன் குழந்தை போல் நடந்து கொள்கிறீர்கள்? ஏன் குழந்தை போல் நடந்து கொள்கிறீர்கள்? ஏன் என்கிட்ட பேசாமல் இருக்கிற? ஏன் நீ 2 டேஸாக என்கிட்ட பேசலை? ஏன் 3 டேஸாக என்கிட்ட பேசலை? இப்போ நம்ம ஃப்ரெண்டு இல்லை நம்ம சிஸ்டரோ பிரதரோ நம்மக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. அப்போ நம்ம கேட்கலாம், ஏன் என்கிட்ட நீ பேச மாட்டேன்ற? உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒய் ஆர் யூ நாட் டாக்கிங் டு மீ? ஒய் ஆர் யூ நாட் டாக்கிங் டு மீ? ஏன் என்னிடம் பேசாமல் இருக்கிறாய்? ஒய் ஆர் யூ நாட் டாக்கிங் டு மீ? நீங்கள் ஏன் பதிலளிக்கவில்லை? நீங்கள் ஏன் எனக்கு ஆன்சர் பண்ணலை? நீங்கள் ஏன் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். நீங்கள் ஏன் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஒய் ஆர் யூ நாட் ரெஸ்பாண்டிங்? நீங்கள் ஏன் பதிலளிக்கவில்லை? நீங்கள் ஏன் பதிலளிக்கவில்லை? ஒய் ஆர் யூ நாட் ரெஸ்பாண்டிங்? உனக்கு என் மேல் கோபமா? நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்களா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம கேட்கலாம், உனக்கு என் மேல் கோபமா? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? உனக்கு என் மேல் கோபமா? ரிப்பீட் ஒன்ஸ். ஏன் குழந்தை போல் நடந்து கொள்கிறீர்கள்? ஒய் ஆர் யூ பிஹேவிங் லைக் எ சைல்டு? ஏன் குழந்தை போல் நடந்து கொள்கிறீர்கள்? ஏன் என்னிடம் பேசாமல் இருக்கிறார்? ஒய் ஆர் யூ நாட் டாக்கிங் டு மீ? ஏன் என்னிடம் பேசாமல் இருக்கிறாய்? நீங்கள் ஏன் பதிலளிக்கவில்லை? ஒய் ஆர் யூ நாட் ரெஸ்பாண்டிங்? நீங்கள் ஏன் பதிலளிக்கவில்லை? உனக்கு என் மேல் கோபமா? உனக்கு என் மேல் கோபமா? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ? உனக்கு என் மேல் கோபமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வந்து டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். பார்ட் 39 வரைக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்ரிடே ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும். அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து படிக்கும்போது நமக்கு அது மைண்டில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிறதுக்காக நம்ம டெய்லி ஒரு டைமுக்கு ஒரு 5 டைம்ஸ் நம்ம எழுதி பார்த்தோம்னா ஈஸிலி நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நம்ம டெய்லி வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிக்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்கள்கிட்டயோ இல்லை நம்ம சிஸ்டரோ பிரதரோ அவங்கக்கிட்ட நம்ம தெரிஞ்ச இங்கிலீஷ் நம்ம டெய்லியும் பேசலாம். இதனால் நம்ம ஈஸிலி ஆங்கிலத்தை கற்றுக்க முடியும். நன்றி, வணக்கம்.